நானும் எங்கள் வீட்டை சுற்றி இருக்க தங்கி இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் டெய்லி இந்த வழியாக தான் யூனிவர்சிட்டி போவோம். ஊர்லேருந்து அம்மா வந்திருந்தாங்க. ஸோ இந்த விண்டரில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. இந்த இடம் ஃபுல்லாக என்னோட யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்குது. ஸோ நான் கிழங்கு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறேன். சவுத் சோன் சிட்டியில் இருக்குது. பாருங்கள் பேக் கேட்டில் உள்ள லான் ஸோ ஃபுல்லாக முடியுது பாருங்கள். அந்த பில்டிங் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட டார்மெட்ரி. என் வீட்டு பக்கத்தில் யூனிவர்சிட்டி முன்னாடி கிழங்கு ரிசர்வாயர் இருக்குது. இந்த விண்டரில் பாருங்கள் ஃபுல் ஐஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதை கோங்கியோ ரிசர்வாயர் லூப்னு சொல்கிறாங்க. கோங்கியோ நீர்த்தேக்கம். இங்கே பிறகு ஸ்னோ நல்லா பெஞ்சிட்டு இருக்குது. ரோடு ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. நம்ம ஊரில் மண் ஆடுறதுக்கு ஜேசிபி யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே விண்டரில் ஸ்னோ ஆடுறது யூஸ் பண்ணிருக்கிறாங்க. இங்கே பாருங்க சின்ன பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பண்ணி சேஃபாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஊரில் நாய் பூனையெல்லாம் அவங்க சொந்த குழந்தையுமா வளர்ப்பாங்க. இங்கே பாருங்க விளையாண்டுக்கிறாங்க. சவுத் கொரியா ஃபுல்லாக சின்ன சின்ன ஆக போகிற இடத்துலலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். வாக்கிங் போகிறதுக்கும் ஜிம் ஆக்டிவிட்டீஸ்க்கு கவர்மெண்ட் மாதிரி இடம் ஒதுக்கி இருப்பாங்க. ஸோ இதில் வந்து சின்னவங்க பெரியவங்க எல்லாமே இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. என் வீட்டு பக்கத்தில் ஸ்வான் ஹோசாங் ஃபோர்ட்ரஸ்னு ஒரு கோட்டை இருக்குது. இது 5.7 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டை. இதை யுனெஸ்கோ வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இது கட்டின வருஷம் பார்த்தீங்கன்னா